கர்த்தருடைய பக்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களுடைய குடும்பங்களை ஆசிரியப்பாராக. இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஜெபம் செய்வோம். கிருபை நல்ல பிதாவே, வார்த்தைக்கு முன்பாய் வருகிறேன். கிருபையின் கீழ் வைத்துக் கொள்ளும். இந்த வார்த்தையின் மூலம் கேட்க ஜனங்களோடு சமாதானத்தை அருளி செய்தார். கிறிஸ்து இயேசுவின் மூலம் பிதாவே. என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். உலகம் கொடுக்கிறப்பாக நான் கொடுக்கிறதில்லை. ஆண்டவர் இயேசு சொல்கிறார். உலகத்தில் மனிதன் எவ்வளவு சம்பாதித்தாலும், எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும், எவ்வளோ தூரம் அதிகாரத்தின் மேன்மையான உச்சத்துக்கு போனாலும், அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவன் தேடுகிறது ஒன்று நிம்மதி, சமாதானம், நிம்மதியான ஒரு வாழ்க்கை, நிம்மதியான ஒரு மனநிலைமை. அதை மனுஷன் எவ்வளவோ அத்திருந்தாலும் இதை அவன் தேடி அலைகிறான். ஆகவே தான் தன்னுடைய வாழ்க்கையில் தெய்வ பக்தி உள்ளவர்கள் ஒருவேளை தெய்வத்தை பிரியப்படுத்தினால் என்னுடைய வாழ்க்கை இந்த சமாதானம் வரலாம், நான் தேடுகிற நிம்மதி கிடைக்கும் என்றும் அவன் முயற்சி செய்கிறான். அல்லது அதிகமாக படிப்பதனால், அறிவை வளர்த்து கொள்வதனால் நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதியை தேடலாம் என்றும் பிரயாசப்படுவது உண்டு. இந்த நிம்மதி என்பது எல்லாருக்கும் தேவையான ஒன்று. அவர் கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் சரி, தெய்வ நம்பிக்கை அற்றவளாக இருந்தாலும் சரி, மனிதன் என்று பிறந்து விட்டால் அவனுக்குள்ளே ஒரு சமாதானம், நிம்மதி, இளைப்பாறுதல் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மனிதனுக்கு மிக மிக தேவை. ஆவதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்கிறார். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்கிறார். 2020 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்திருந்த ஒருவர் எவ்விதமாக இப்பொழுது வாழ்கிற எனக்கு அந்த சமாதானத்தை அவர் கொடுக்க முடியும் என்று நீங்கள் கேட்டால், ஆண்டவர் இயேசு நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றும் உயிரோடு கூட இருக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார். ஆகவேதான் அவர் இந்த உலகத்தில் மனுஷகுமாரனாய் தன்னை வெளிப்படுத்தின போது அவர் சொன்ன காரியம், என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு நாமம் கொடுக்கப்படுகிறது. அவர் பிறப்பதற்கு கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு முன்பாகவே 6ஆம் வசனம் ஏசாயா 9:6 தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆண்டவர் இயேசுவின் நாமமே சமாதான பிரபு, சமாதானத்தின் கர்த்தர். அவரே சமாதானம் அருளுகிற தெய்வம். அவர் இந்த உலகத்துக்கு வந்தது காரணமே மனித வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுப்பதற்கு. அப்படியானால் இந்த சமாதானத்தை மனுஷன் இழந்து போக காரணம் என்ன?
முதலாவது மனிதன் தெய்வத்தோடு இருக்கிற சமாதானத்தை இழந்து போனான். இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டுமானால் தேவ உறவை இழந்து போனான். தேவ பக்தி இருக்கு, தெய்வ நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் தேவனுடைய உறவு, தெய்வீக உறவு என்பது அவனுக்குள்ளே இல்லை. ஆதியிலே மனிதனை சிருஷ்டித்தவர், முதல் மனிதன் ஆதாம், அவனுடைய மனைவி ஏவாள், இவளோடு கூட தேவன் ஐக்கியமாய் இருந்ததுக்கு காரணம் அவர்கள் தேவனுடைய கற்பனைக்கு உட்பட்டு இருந்தார்கள். எப்பொழுதும் மனிதன் தேவன் சொன்ன வார்த்தை மீறினானோ அப்பொழுதே தேவனுக்கும் மனிதனுக்குள்ள உறவு அற்று போயிற்று. தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவிலே பிளவு உண்டாயிற்று. தேவனோடு முதலாவது அவன் சமாதானமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் அருளுகிற சமாதானம் இவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள் வந்து இறங்கும். நீங்கள் தேவனோடு சமாதானமாக இருக்கிறீர்களா? தெய்வ பக்தி இருக்க நீங்கள் யாரா வேணாலும் இருங்க. கிறிஸ்தவரா கிறிஸ்தவர் அல்லாதவரா என்பது அல்ல கேள்வி. மனிதன் தெய்வ நம்பிக்கை உடையவன், தெய்வ நம்பிக்கை இல்லாதவனாக இருக்கலாம். தேவ சமாதானம் என்பது உங்களுக்குள் இருக்கிறதா? தேவ உறவில் நீங்கள் காணப்படுகிறீர்களா? இல்லை என்றால் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. அவருடைய அடிப்படை காரணம் என்னதென்று தெரிந்தால் அதை நாம் சரி செய்வோம் என்றால் இந்த சமாதான குறைத்தல் ஏன் வந்ததோ அது நீங்கி போய்விடும். ஒரு வியாதியத்தர் இருக்கிறார் என்றால் அதுக்கு வைத்தியம் பார்க்கிற மருத்துவர் அந்த வியாதியினுடைய அடிப்படை என்னவென்று அறிந்து அதற்கு அவர் சிகிச்சை அளிக்கிறார். அப்பொழுது அவருக்கு பூர்ண சுகம் உண்டாகிறது. மேற்பூச்சாக காரியம் செய்வாரானால் அது மறுபடியும் அழைத்து வரும். இதனுடைய அடிப்படை காரணம் என்ன? மனிதன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தபடினால், மீறுதலுக்கு உட்பட்டபடினால், அந்த மீறுதல் எல்லா மனுக்குலத்தையும் பாவத்துக்கு உட்படுத்தி விட்டது. அந்த பாவம்தான் மனிதனுடைய சமாதானத்தை கெடுக்கிற காரியம். உலகத்தில் சமாதானம் உண்டாகும், அதை வேதமும் சொல்லுகிறது, ஆண்டவரும் சொல்ல. உலகம் கொடுக்கிற பிரகாரம் கொடுப்பதில்லை. சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானமாக இருக்கிறது போல தோன்றும், ஆனால் உள்ளத்திலே சமாதானம் இராது. சமாதான பிரபு இயேசு கிறிஸ்து தன்னுடைய சமாதானத்தை நான் தருகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அப்படி ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அந்த சமாதானத்தை எப்படி நம்முடைய இருதயத்தில் நிலைநாட்டுவார், எப்படி என் வாழ்க்கையிலே அதை கொண்டு வந்து தருவார், அதை எப்படி நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், மனிதனுடைய சமாதானத்தை, சந்தோஷத்தை, நிம்மதியை கெடுக்கிற அந்த பாவம் என்கிற வேர், பாவம் என்கிற வித்து இது அவனை விட்டு நீங்க வேண்டுமானால் அதற்காக தான் அவர் பாவ பரிகாரம் செய்யும்படி சிலுவையிலே கிருபாதார பலியாக மரித்தார். இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒரு மாதத்திலே கிறிஸ்மஸ் வருகிறது. கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து கொண்டாடும் உலகம் முழுவதும் கொண்டாடுவார்கள். ஏன் கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார்? ஏதோ போதனை கொடுப்பதற்காகவா? நல்வழியை காண்பிப்பதற்காகவா? அல்ல. உங்கள் வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டு கொண்டு சமாதானத்தை கெடுக்கிற அந்த பாவம் என்கிற வித்தை அழிக்கும்படி, பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படி, பாவ மன்னிப்பை அருளும்படி
ஆண்டவர் இயேசு சிலுவையிலே மரித்தார். அதற்கு தான் அவர் வந்தார். சிலுவையிலே அவர் மரித்தவர், அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார்கள். என்ன சாட்சி என்றால், நான் தான் சாட்சி. இயேசு என் பாவத்தை மன்னித்து இருக்கிறார். இயேசு என்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். மரண பயத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். நித்திய ஜீவனை கோரிய நம்பிக்கை விசுவாசத்தை வாழ்க்கையில தந்திருக்கிறார். ஆவிதான் தைரியமாக சொல்கிறோம். அவர் அருண சமாதான இருதயத்தில் இருக்கிறது, குடும்பத்தில் இருக்கிறது, ஊழியத்தில் இருக்கிறது, சபையில் இருக்கிறது. ஏது எந்த இடத்திலும் விலை கொடுத்து வாங்க முடியாது. விலைக்கரமாக தன்னை கொடுத்த தெய்வத்திடத்தில் வரும் பொழுது, இரட்சகர் இயேசுவிடத்தில் வந்து நான் பாவி என்று ஒத்துக்கொண்டு பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட தீர்மானிக்கும் போது, விலையேறப்பட்ட இரத்த சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து தேவனுக்கு முன்பாய் நம்மை நீதிமானாக மாற்றும் போது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய சிந்தைகளை கிறிஸ்துவுக்குள் காத்து கொள்கிறது. அப்பொழுது நாம் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். இந்த சமாதானத்தை தேவன் எவ்விதம் வைத்து போயிருக்கிறார் தெரியுமா? ஒன்று, பாவம் மன்னிப்பிலே சமாதானம். இரண்டாவதாக, நீங்கள் உங்களுடைய கவலைகளை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் தேவனிடத்திலே தெரியப்படுத்தும் போது, எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் சிந்தைகளை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளையே, கவலை இல்லாத மனுஷன் இல்லை. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோதத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஆவே ஆண்டவர் இந்த தோத்திரத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை, அப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம். நன்றாக கவனிக்க வேண்டும். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை, உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். பாவ மன்னிப்பிலே சமாதானம். அந்த கவலை வரும்போது அந்த கவலையை தேவனிடத்தில் சோதத்தோடு கூடிய ஜபத்தினாலே நாம் தெரியப்படுத்தும் பொழுது அங்கே உண்டாகக்கூடிய தேவ சமாதானம். உங்கள் கவலைகளை, என்னுடைய கவலைகளை ஏற்றுக்கொள்கிற ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர் முதலாவது ஆத்துமாவிலே இளைப்பாறுதல் தருகிறார். ஆத்துமாவிலே பெற்ற இளைப்பாறுதல் உடைய வாழ்க்கையில் சரீரப்பிரமான தேவைக்கும் அவர் உங்களுக்கு விசாரிக்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரான். அப்படினால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்களை விசாரிக்க ஒரு தெய்வம் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, அதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். அதே சமயத்தில் நம்முடைய சமாதானத்தை நதியை போல புரண்டு போக வைக்க தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், என் கற்பனையை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதான நதியை போலவும் நீதி சமுத்திரத்தின் ஆள்களை போல இருக்கும். தேவனுடைய வார்த்தையை செவி கொடுத்து நடக்கும்போது
தேவ சமாதான நதியை போல புரண்டு ஓடும். மிகுந்த சமாதானம் உண்டாயிருக்கு. ஒரு குடும்பம், ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மனிதருக்கு ஒரு சமாதானம் இருக்கும்போது அவர் குடும்பத்தில் சமாதானம் இருக்கு. குடும்பத்தில் சமாதானம் இருந்தால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கு. ஆனால் தான் ஆண்டவர் வாக்கு ஒன்றும் கொடுத்தார். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54 அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் உன் பிள்ளைகள் தான் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். உன் பிள்ளையுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். அவர் சமாதான பிரபு வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். முதலாவது உள்ளத்தில் சமாதானம், இரண்டாவது இல்லத்தில் சமாதானம், மூன்றாவது உறவிலே சமாதானம். ஜெபம். கிருபை நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைக்காய் துதிக்கிறோம். சமாதானம் இல்லாமல் அலைகிற யாராக இருந்தாலும் இந்த வார்த்தையின் மூலம் உம்மண்டை வர உதவி செய்யும். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.